ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பகுதியை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். 5வது அதிகாரம் 21, 22வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21, 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க. நலமானதை என்ன செய்ய? பிடிச்சுக்கோங்க. பொல்லாங்காய் தோன்றதை என்ன செய்ய? விட்டுருங்க. இதை சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. எப்படின்னா, நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும் அப்படின்னா அது தள்ளிதான் நிற்கும். நம்ம தான் போய் என்ன செய்துக்கிடணும்? பிடிச்சுக்கிடணும் இல்லையா? நலமாய் தோன்றுகிறது என்ன செய்ய? ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுக்கும். நம்ம தான் போய் என்ன செய்துக்கிடணும்? பிடிச்சுக்கிடணும். ஆனா பொல்லாங்காய் தோன்றது எப்படி இருக்குமா? நம்ம கூடயே இருக்கும். அதை விட்டு விலகுங்கள. நம்ம போகவே மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் அதை விட்டு என்ன செய்யணும்? விலகி வரணும். நான் அடிக்கடி இந்த ஓமேன்ஸ் இந்த இதை சொல்லியிருக்கேன். நம்ம வெளியில் இப்படி கிரவுண்ட்லாம் பார்த்தோம்னா நம்ம யாருமே முள்ளு செடிக்கு என்ன செய்யறதே இல்லை, தண்ணி ஊற்றி வளர்க்குறதே இல்லை. எந்த புல்லுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறது இல்லை, எந்த முள்ளுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறது இல்லை. ஆனால் தன்னால் வளரும். ஆனால் வீட்டில் ஆசாசையாக வாங்கிட்டு வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருப்போம். அதை வளர்க்குறதுக்கு நம்ம படுற பாடு இல்லையா? அது நம்ம ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கணும். அப்போ தான் அது வளரும். ஆனால் வளர்ந்து அது பூக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ நலமாய் தோன்றுகிறதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கை தோன்றது என்ன செய்யணும்? விட்டுறணும். எனக்கு அது யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன ஞாபகம் வந்தது. சின்ன குழந்தைங்க பாருங்களேன், நல்ல கரெக்டாக இதை வந்தோடனே அன்றைக்கு பிரைஸ் தலாடி சொல்லு, அங்களுக்கு பிரைஸ் தலாடி சொல்லு, பாய் சொல்லு அப்படின்னா பேசாமே இருக்குங்க இல்லையா? நிறைய தடவை சொல்லணும், அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் எதை மறக்கும் பாருங்க, அது சொல்லியே கொடுத்துருக்க மாட்டேன். என்னைக்கும் ஒரு பேரண்ட் எங்கள் ஆண்டி சின்னவளாக இருக்கும்போது நினைஞ்சாங்க பி கேர்ஃபுல் அப்படின்பா. அதனால் யார் வந்தாலும் பி கேர்ஃபுல்ன்றவாங்க. அதை மறக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுது, ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்க நிறைய டைம் எடுக்கணும், பிரயாசப்படணும். வேண்டாம்னு நினைக்கிறது நம்மளை அறியாமல் ஒட்டிக்கிடும். ஆனால் நம்ம அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? விட்டு விடவே. அப்போ இதில் வசனம் அழகாக சொல்லியிருக்கு, நலமானதை என்ன செய்து கொள்ளுங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். எது நலமானது, நம்ம எப்படி பிடித்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 119வது அதிகாரம் 72வது வசனம். சங்கீதம் 119, 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது நலம்? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். சொன்னது யாரு? தாவீது சொல்றார். நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் சேர்த்து வச்ச பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அளவே கிடையாது. வெண்கலத்தெல்லாம் கல்லு போல சேர்த்து வச்சிருந்தார். அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்த அந்த கோல்டு சில்வருடைய அளவு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வித படிதற்கு எழுதுறாரு, 100 கோடி டாலர் ஒர்த் இருக்குமா. 7000 தாலந்து வெள்ளி, 3000 தாலந்து பொன், இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. 100 கோடி டாலர் அளவுள்ள அவ்வளோ பொருள் அவர் கொடுக்குறாரு. அவர் கையில் அவ்வளோ இருக்க வச்சது. என்கிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய செல்வத்தை காட்டிலும், இந்த பொண்ணை காட்டிலும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியே எப்படி இருந்திருக்கும் இல்லையா? மற்ற இதெல்லாம் காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். அது 119 சங்கீதத்தை எடுத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ சொல்றாரு. ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாததுன்னா நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அதை நான் ரொம்ப காத்துக்கிறேன். அதை தியானிக்கிறதுக்கு குறித்த ஜாமத்துக்கு உண்மையை கண்கள் என்ன செய்யும்? விடுத்துக்கொள்ளும். இப்படியெல்லாம் அது ஆண்டவருடைய வேதத்தின் மேல அவர் வச்சிருந்த ஆசையை அப்படியே பாடலா என்ன செய்திருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். அப்போ நலமானது நாம் பிடித்துக்கொள்ளணும்னா கர்த்தருடைய வேதம் தான் நலம். அதை நாம் என்ன செய்யணும்? பிடித்துக்கொள்ளணும். அவர் இடத்துல சொல்றாரு, அவங்க வேதத்தை நான் ஆசையா கற்கிறதுனால எனக்கு கற்று தர்றவங்களை காட்டில நான் எப்படி இருக்கிறேன்? ஞானம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? நான் பாவம் செய்யாத படிக்க முடிய வாக்கை இருதயத்துல வைத்து வைத்திருக்கிறேன். அப்படி
சொல்ற வசனத்துக்கு அளவே இல்லை, அத்தனை சொல்லுகிறேன். அப்ப நலமானது எது? கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்ம என்ன செய்யணும்? பிடித்துக்கணும். இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். எனக்கு அந்த வசனம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். 2 Peter chapter 1 verse 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழுந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். இந்த வசனத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கு பாருங்க. எப்படி கொடுத்திருக்குன்னா, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும். இருள் எப்பமோ ஒரு துக்கத்துக்கோ ஒரு கஷ்டத்துக்கு அடையாளமா சொல்லப்படும். விடிவெள்ளிங்கிறது மார்னிங் ஸ்டார், ரொம்ப காலையில வந்துடும். அந்த ஸ்டார் வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். என்ன போகுது? பொழுது விடிய போகுது. அது போல இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த வசனத்தை கவனித்திருப்பது என்னவா? நலம். அப்ப வசனம் என்னது? பிரகாசிக்கிற விளக்கு. எப்ப பிரகாசிக்கிற விளக்கு? இருளுள்ள நேரத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்றது கர்த்தருடைய வார்த்தை. இதை பிடித்து கொள்வது நலம். ஹல்லேலூயா. இது நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ விட்டுட்டோம்னா நம்ம இருளுல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, எப்படா நம்பிக்கை பிறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அதிக பிரகாசம் உள்ள விளக்கு. ஹல்லேலூயா. இதை நம்ம விட்டுறக்கூடாது. இதை பிடித்து கொண்டிருக்கிறது நலம். ஆனா நான் முதல்ல சொன்னது மாதிரி இதுக்கெல்லாம் எஃபர்ட் எடுக்காட்டா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நினைப்போம், சரி எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு டைம் தர்றாரு? எத்தனை மணி நேரம் தர்றாரு? 24 மணி நேரம் தர்றாரு. அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமானதே கிடையாது. ஒவ்வொரு நேரம் யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? கர்த்தர்ட்ட இருந்து வாங்குறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தர்ற ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? நினைச்சு பாருங்க. ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருப்பாரு, ஏன்டியே வாங்குற இல்லையா, என்னையே தேட உனக்கு தோணலை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த தேவன் கொடுக்கிற நேரம், கர்த்தருடைய வார்த்தை அது சாதாரணமானதல்ல. இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பது நல்லா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய அநேகமாயிரம் பொன்வெளி என்னுடைய ட்ரெஷர். அதை நான் இதை திறந்தேன்னா தங்கமும் அது நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், விலையேற பெற்ற ரத்தினம், கற்கள் அதெல்லாம் அவர் மணலை போல கல்ல போல குமிச்சு வச்சிருந்தார். ஆனா சொன்ன இது எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு தேவை என் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதை உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பது எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எது நலம் என்று நாம் பார்ப்போம். மார்க்கு 9வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும். மார்க்கு 9வது அதிகாரம் 43வது வசனம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை கரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா. இந்த இடத்துல நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 3 காரியம் சொல்லி ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமா இருக்கும். முதல்ல பார்த்தோம், வேதம் நமக்கு பற்றி கொள்வது நமக்கு நலம். 2வது ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். நீ 2 கண்ணுடையவனாய் நீ எரி நரகத்துக்கு போவதை காட்டிலும் நீ ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய். நீ உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அது தரித்து என்ன செய்ய? எரிந்து போட அப்படின்னா என்ன சொல்றாரு? உண்மையிலே கையை வெட்டி போடுன்னு சொல்றாரு. அவ்வளவு சிவியரா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம முயற்சி எடுக்கணும். உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அது தரித்து எரிந்து போடும். நீ 2 கையுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கணும். நீ ஒற்றை கையுடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய். உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினார் அதை தடித்து போடு.
நீ 2 காலுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம், ஒற்றை காலுடையவனாய் ஜீவனுக்குள் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாய். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரே ஒரு எய்ம் என்னவா இருக்கணும்? நித்தியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதுதான் நம்முடைய எய்மா இருக்கும். ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமா இருக்கும். இந்த உலகத்தினுடைய லைஃப் ரொம்ப டெம்பரவரிங்க இல்லையா? 70 வருஷம் பலத்தின் மிகுதியில் 80 வருஷம். போன வியாழக்கிழமை பாஸ்டரோட அண்ணா இறந்து போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காலில் எங்கள் ரிலேஷன் கூட எல்லாம் பேசியிருக்கிறார். அண்ணன் வரைக்கும் நல்லா இருந்திருக்காரு, கொஞ்சம் தான் தலை சுத்து. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாங்க, தூங்கிட்டே இருந்தார். என்னடா தூங்கிட்டே இருக்காரு போய் எரிச்சு பார்த்தா அவர் என்ன செய்யலை, ஜீவனோடு இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை மிக சொற்ப வாழ்க்கை, அது காற்றில் பறந்து போகிற ஒரு புகையை போல இருக்கு. ஆனால் நித்திய ஜீவன் என்கிறது அழியாதது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணு இப்போ சிம்சனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய கண் அவனுக்கு இடர்கள் உண்டாக்கிட்டு, அதாண்ட சொல்லி கண்ணை பிடுங்கி போட்டுட்டு அவன் நியாயாதிபதியா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் 2 கண்ணு உடையவனா தேவனுக்கு பயப்படாததுனால அவனுடைய வாழ்வு 2 கண்ணும் பிடுங்கப்பட்ட நிலைமைக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி கேயாஸ் பாருங்க, எலியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, எலிசா அவனுடைய வேலைக்காரர். எலிசாக்கு என்ன ஆசை இருந்துச்சு? என் எஜமானிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? 2 மடங்கு வேணும். அவர் ஆசைப்பட்டது கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அது எலிசாவுடைய தீர்க்கதரிசி யாரு? கேயாஸ். அப்ப கேயாஸ் என்ன நினைச்சிருக்கணும்? இன்னும் 3 மடங்கு வேணும்னு கேட்டிருக்கணும் இல்லையா? ஏன் எஜமானிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் இல்லையா, அந்த வல்லமை எனக்கு இன்னும் 2 மடங்கு வேணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கணும். ஆனா அவருக்கு அது தோணலை. ஒரு நாகமான் கொண்டு வந்திருந்த கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பொண்ணு. நீங்க அதுக்கு நம்ம வாசல் பார்த்தா பாவம் பரிதாபமா தெரியும். அவன் கேட்டதே கேட்டால் ரொம்ப கேட்டால் கூட பரவாயில்ல, ரொம்ப 5 மாசம் 2 மாசத்துல எதாவது கரெக்டாக சொல்ல இல்லையா, ரொம்ப சின்ன ஒரு விஷயம். அந்த கொஞ்சம் வெள்ளி, அந்த கொஞ்சம் பொண்ணை வாங்குறதுக்கு, அந்த வஸ்திரத்தை வாங்க அவன் என்ன செய்யலாம், அதில் போட்டிருக்கு. அவன் போகும்போது ஆண்டோடைய வார்த்தை அவனுக்குள்ள காதுல தொடிக்குது. உன் எஜமானன் வேண்டான்னு அனுப்புனது, நீ போய் வாங்க போறியா? இல்லையா, போகாத. ஏன்னா எப்படி இது கர்த்தருக்கு விரோதம் வந்தது சொல்ல சொல்ல அவன் மனசு ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. ரிட்டர்ன் வர வந்து பொருளை கொண்டு வந்து குடத்தில் என்ன செஞ்சுட்டாரு, ஒழிச்சிட்டாரு. எலிசா சொல்றாரு, கேயாசை நீ எங்கே போன? எங்க இருந்து வர? எங்கேயுமே போல இல்லையா, போய் இல்லையா, நான் எங்கேயும் போல, இங்கேதான் இருக்கிறேன். சரி, இங்கேதான் இருக்கேன். நீ அதை வாங்க போகும்போது என் மனம் உன்னோடு கூட பேசவில்லையா? என் மனம் உன்னோடு கூட பேசவில்லையா? நாகமானை விட்ட அந்த குஷ்டம், நாகமான் சுகமான அந்த குஷ்டம் உன்னை பிடிப்பதாக சொல்ல, உன் சந்ததியில கோல் ஊனுகிறவன் இருப்பான். அப்படிலாம் நிறைய வரும். ஏன்னா அந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லணும்னு நினைச்சா, அந்த அது இந்த வசனம் பாருங்க, 2 கால் உடையவனா நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒற்றை கால் உடையவனா ஜீவனுக்கு பிரவேசிப்பது நலம். அவன் இதுக்கு ஆசைப்பட்டுட்டு தன் வாழ்க்கையே இழந்து அவனுடைய குஷ்டரோகியாகி காலமெல்லாம் அவன் கஷ்டப்படுறதை காட்டிலும் அவன் கீழ்ப்படிந்திருந்தா அந்த கேயாசை இன்னைக்கு நம்ம என்ன செய்திருப்போம்? இல்லையா, பாராட்டி இருந்திருப்போம். எல்லாரும் இலையா இலைசான்னு பேர் வைக்கிற மாதிரி கேயாசி பேரையும் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு யாருமே கேயாசி பேரை வச்ச மாட்டோம், வைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அழகாச்சு, ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய். உடைய கண் இடல் உண்டாக்குன பிடிங்கி எரிந்து, நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாய். 2 கால் உடையவனாய் நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை காலுடைய ஊனனாய், ஒற்றை கை உடையவனாய் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாய். அப்ப ஏது நலம்? ஜீவனுக்குள்ள போறதுதான் நலம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில என்ன கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன கிடைச்சா எவ்வளவு நாள் இருக்க போகுது? மிஞ்சி போனா 70 வருஷம் இருக்க போதா, 80 வருஷம் இருக்க போதா, 100 இருந்துட்டு போட்டும் இல்லையா? அது வருத்தமும் சஞ்சலமும் சில இடத்துல போட்டு 100 இருந்துட்டு போட்டும், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதனாலதான் பிரசங்கி சொல்லும்போது சொல்றேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலம். ஆனா ஜீவன் அப்படி இல்லை இல்லையா, நித்திய ஜீவன் ரொம்ப மேல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார்,
அப்போ வசனத்தை கை கொள்வது நலம், நித்திய ஜீவனுக்குள் போவது நலம். அதுக்காக எதனாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நலமானது. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். நமக்கு ஆண்டவருடைய, நீங்க ஏசாயால கர்த்தருடைய வார்த்தை அழகா அப்படின்னு சொல்ற ஒரு ஆச்சரியக்குரிய, நீ கர்த்தருடைய கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்படி நீ கவனித்தினா உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் என்ன செய்யும் இருக்கும். நீ என் கற்பனையை கவனிச்சுட்டா மட்டும் போதும். உங்க சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல அப்படியே அழகா போயிட்டே இருக்கும். 2 பக்கமும் ஏராளம் மரங்கள், உள்ள அழகான ஜீவன்கள் இல்லையா, அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யணும், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். அதை கவனிச்சு நீ கேட்டா போதும். உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். உனக்காக ஆண்டவர் செய்திருக்கிறீ ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ எது நலமா? கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்க செய்யும். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு பாருங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 7:5. எதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கணும்னு பார்த்தா, முதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். 2வது, ஒரு மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்பது நலம். அதே ஆண்டோடைய வார்த்தை கேட்கறது ரொம்ப நலம். நம்ம சர்ச்சில் வந்து கேட்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போறோம். பாஸ்டர் ஒரு மெசேஜ்ல சொன்னாங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்தாங்களாம். கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போன உடனே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிட்டு, ஏங்க பாஸ்டர் என்ன சொன்னார்? பாஸ்டர் சொல்லுவார், அது சர்ச்சோட நீ விட்டுரு இல்லையா, அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர வேலையை வச்சுக்காத இல்லையா, போனோமா கேட்டோமா வந்தோமான்னு அது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அது இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, நம்ம செவி கொடுக்க செய்வது நலம். அது எங்கே எப்படி புறப்பட்டு வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வருவது, ஒரு பாடல் வழியாக கேட்குற ஒரு கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு தான் செவி கொடுப்பது நலம். 2வது போட்டிருக்கு, ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். நமக்கு உண்மையிலே கொஞ்சம் பிடிக்காத விஷயம் அது எல்லாருக்கும், இவன் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது வந்து உள்ளது. யாராவது டிக்டேட் பண்ணிட்டா இல்லைன்னா கடினமாக சொல்லிட்டா என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நீதிமான் வாசிக்க வேண்டாம் நானே சொல்கிறேன், 141:5 சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும் இல்லையா. இப்போ சொன்னாலே பொருட்களை கொட்டுனா அவ்வளோதான் இல்லையா. ஏதாவது பாஸ்ட் ஏதாவது சொல்லட்டும் இல்லையா, சொன்னாலே இன்னும் பாஸ்ட் திட்டுறாங்க. அடுத்த தடவை நான் பின்னாடி உட்காந்துட்டு முடிந்து எந்திரிச்சு போயிடுவேன் இல்லையா. அவங்க முன்னாடி உட்காந்தா பாஸ்ட் திட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா அவர் சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், மண்டிக்கு ஊங்கி ஒரு கொட்டு கொடுக்கட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெயை போல இருக்கும். சே, உண்மையிலே தாவீதை எப்படி பாராட்டனே தெரியல இல்லையா. தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கட்டும். அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில நடந்தது பாரு. அவர் ஒரு தப்பு பண்ணார். பஸ்தேபால் விஷயத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு. ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு அனுப்புறார். உடனே நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஒரு கதை சொல்றாரு. ஒருவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒருத்தருக்கு 1 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடு வச்சிருந்த பண்ணையாருக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாள் இல்லை, வழிபோக்கன் வந்தான். அந்த வழிபோக்கனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு இவன் எத்தனை ஆடு இருக்கு, 100 இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு பக்கத்து வீட்டுல ஒரு செல்லமும் ஒரு ஆடு கூட போல ஆட்டுக்குட்டி, செல்லமும் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான். அது அவங்க கூட படுத்து அவனோட சாப்பிட்றத சாப்பிட்டு அவன் வீட்டில் ஒரு பிள்ளைய போல வளர்த்து அந்த ஆட்டை பிடிச்சி சமைச்சு வழிபோக்கனுக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். உடனே தாவீதுக்கும் வந்துச்சு, அவன் யார் இல்லையா, அவன் கொல்லப்பட வேண்டும், அது ராஜா இல்லை, அவன் யார்,
அப்படிங்கிறாரு. அது ஒருத்தர் இல்லப்பா நீதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான்லாம் தப்பு பண்ணிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா 51 சங்கீதம் அழுகிறார். ஆண்டவரே அவரை சமாதானம் அப்படி உடனே யாரு நீர் என்ன சொல்றதுக்கு எனக்கே கதை சொல்ல வந்துட்டீரா அப்படின்னு அவர் கேட்டுக்கலாம். ஆனா அப்படி கேட்கல. அப்படியே அழுது தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு சமாதானத்தை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அதே வேளையில் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ரிபல் பண்ண 2 ஒருத்தரையும் நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்லுவேன். இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் நம்ம கேட்போம், யுத்தத்துக்கு போனா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்போம்னே எல்லா தீர்க்கதரிசியும் வந்துட்டாங்க. உடனே எல்லாரும் சொல்றாங்க போலாம் கர்த்தர் ஜெயம் தருவாரு அப்படின்னு சொன்னேன். யூதா ராஜா கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. எல்லாம் இன்னும் திருநங்கை வேலை பார்க்குற மாதிரி தெரியல, சரிப்படாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. உண்மையா சொல்ற யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா? ஆமா இருக்காரு. இஸ்ரவேல் ராஜா ஒருத்தர் இருக்கா, பேரு மிகாயா. ஆனா அவர் எப்பவுமே எனக்கு என்னதான் சொல்லுவாரு? அகைன்ஸ்டாக சொல்லுவார் அப்படின்னா சரி பரவாயில்ல கூட்டிட்டு வாங்க. அவர் கூட்டிட்டு வந்த உடனே அவர் முதல்ல சொல்றாரு போங்க. அப்ப யூதா ராஜா கேட்கிறாரு உண்மையாதான் சொல்றீங்களா? இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடு போல சிதறப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா செத்துருவாரு, ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடு போல இருப்பாங்க. சொல்லாம சொல்லிட்டேன். ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் போய் ஓங்கி அவர் கடத்துல என்ன செய்யலாம்? இந்த தீர்க்கதரிசி கடத்துல அடிக்கணும். உடனே ராஜா சொல்றாரு இவனை பிடிச்சு என்ன செய்ய? ஜெயில வைங்க. நான் வர்ற வரைக்கும் அவன் எங்க இருக்கட்டும்? ஜெயில இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்க இல்லையா? அவன் வயிற்றுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க, சாவாம இருக்கிறது தண்ணி சோறு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றது இல்லையா? பிடிச்சு ஜெயில வைங்கன்னு சொல்லி உடனே அவர் சொன்னாரு நான் கர்த்தர் என்ற சொன்னது உண்மையானால் நீ திரும்ப என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அப்போ உடனே சொன்ன உடனே அவருக்கு என்ன தோன்றது? அடிக்கவும் ஜெயில போடவும் தோணுது. ஆனா அந்த இடத்துல இஸ்ரவேல் ராஜா ஐயோ அப்படியா ஆண்டவர் அப்படி நிர்ணயிச்சிட்டாரா? தயவா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் ப்ரே பண்றேன், எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா ஆண்டவர் ஜெயித்த தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். ஆனா அதை கேட்க யாருக்கு விருப்பம் இல்லை? இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் செவி கொடுக்க சேர்வது நலம். ஏதாவது ஒரு வார்த்தைகள் நமக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தை வருது, நீதிமான்களுடைய வார்த்தை வருது அப்படின்னா உடனே அதை செவி கொடுக்க பிடிக்கவே இல்லையா? இஸ்ரவேல் ராஜா ஒரு ராஜா பார்த்து சொன்னா கஷ்டம் வருமா வராதா? நீ செத்து போயிருவீரி, எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடு மாதிரி இருப்பேன்னு கோவம் வரத்தான் செய்யும். நீ தான் அந்த ஆட்டை திருடி தின்னுவேன் அப்படின்னு சொன்னா கோவம் வரத்தான் செய்யும். ஆனா உண்மை அதுதானே? சொல்லும்போது அதை கேட்ட தாவீதுடைய வாழ்வில அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா! கேட்ட தாவீதுடைய வாழ்வு மீண்டும் கட்டப்பட்டது. அப்ப 3 காரியம் நான் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பது நலம் இல்லையா? ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். எவ்வளவு பிரயாசப்பட்டு எதை இழந்தாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவனை மட்டும் என்ன செய்திடக்கூடாது? இழந்துடவே கூடாது. அது மாதிரி ஒரு பரிதாபம் எதுவுமே இல்லை. இத்தனை பாடை வீணாய் பட்டீர்களே புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்றது போல எவ்வளவு கடவுளுக்காக வாழ்ந்துட்டு பரலோகம் நமக்கு இல்லைன்னா நம்ம இருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் தான் என்ன? நம்முடைய ஒரே லட்சியம் எதை இழந்தாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவன் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இன்னொன்று செவி கொடுக்க சேர்வது நலம் இல்லையா? அந்த கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஒரு நாள் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில வேளையில வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும், கடிந்து கொள்வது சற்று கடினமா இருக்கும். ஆனா கடிந்து கொள்வதை கேட்பது நமக்கு நலம் இல்லையா? அப்ப நலமானதை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு 3 நலமானது சொன்னேன். இது இல்லாம நிறைய நலமானது இருக்கு. அதை ஓரளவு மட்டும் சொல்றேன். துதிப்பது நலம், கிருபையை பெற்றுக்கொள்வது நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் இல்லையா? தேவனுடைய காரியம் எந்த காரியமா இருந்தாலும் இது கர்த்தருடையதா என்று நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்ப நலமானதை பார்த்துட்டோம். அப்ப விட்டு விடுறது என்ன செய்யணும்? பார்த்தே ஆகணும் இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அருமையானதா இல்லையா? தேனிலும் தேனிலும் மதுரம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும்
எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது எது பொல்லாப்பா? தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் போகிறது தான் பொல்லாப்பு. எது பொல்லாப்பா? கர்த்தரை பற்றிய பயம் இல்லாம போகிறதும் கர்த்தரை விட்டு விடுகிறதும் என்னது? பொல்லாப்பு. அப்ப இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்திடவே கூடாது. நம்ம நினைப்போம், நான் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கேன், நான் நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க. பொல்லாத பிசாசானவன் கடைசி நாட்களில் எவனை விடுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி தெரிகிறது. அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுகிற காரியங்கள் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போறது ரொம்ப பெரிய பொல்லாப்பு. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம். சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். சாலமன் யாரு? ராஜா, ஞானி. அவனை போல ஞானம் உள்ளவங்க யாருமே இல்லை. செய்வா ராஜாஸ்ரீ வந்து சொல்றார், நான் கேட்டதெல்லாம் ரொம்ப கொஞ்சம், நான் வந்து பார்த்தேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி எந்த கிங்ஸும் அந்த அளவுக்கு பண்ணதில்லை. அவருடைய அந்த ஊழியர்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சொல்லவே முடியாது. அவ்வளோ ஞானமான ஒருவர் தான். ஆனா நீங்க பின்னாடி அதை வாசிச்சுட்டே போனீங்கன்னா, அவர் அந்நிய ஜாதியை திருமணம் பண்ணி அவர்களுக்காக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பலியிட போய் அவர் என்ன செய்துட்டான்? கர்த்தரை விட்டுட்டாங்க போட்டிருக்கு. கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு 11வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. 11 நீங்க 7ல 11 வரைக்கும் வாசிக்கலாம், டைம் இல்லை, இது மட்டும் வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் சாலோமனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரருக்கு கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய வேலையில் அப்படிதான். சில விஷயத்தை சில பிள்ளைகளுக்குலாம் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்படி கொண்டா போதும் நீ விளையாடுது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம் இல்லையா? எதையாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா கொடுத்து நமக்கு அதை வாங்கி கொள்ளவும் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்போ அவன் ஞானம் உள்ளவன் தான். ஆனா கர்த்தரை தேடுகிறதுல அவன் ஞான குறைவாய் நடந்து விட்டான். கர்த்தரை விட்டு விட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, பாருங்க, நீங்க வந்து இப்படி போகக்கூடாது, சாலமோன் நீ செய்யறது தப்பு, நீ அந்நிய தேவர்களை நாடி போனியே என்று ஆண்டவர் தன்னை எச்சரித்திருந்தோம். சாலமோன் அதுக்கு என்ன செய்யல? செவி சாய். அதனால ஆண்டவர் இந்த ராஜபாரத்தை பிடிக்கணும். அவருடைய முதல்ல நீதிமொழிகள்லாம் அவர் நல்ல ஆண்டவர்களை இருந்தப்ப பாடின பாடல். அவ்வளோ அழகழகான ஆலோசனை சொல்றார். அவர் கர்த்தரை விட்ட பிறகு பிரசங்கி எழுதுறார். எல்லாம் ஆய மேலே பார்த்தேன், பூமியில பார்த்தேன், கீழே பார்த்தேன், எல்லாமா இல்லையா? மனதுக்கு சஞ்சலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்புறேன். காரணம், தேவனுக்கு பயப்படுகிற பயமும் போயிட்டு தேவனை என்ன செய்துட்டாரு? விட்டு விட்டு. அதனால தேவனை விட்டு விடுகிற போல அப்படி ஒருபோது என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. மார்க் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 20ல வாசித்தா கரெக்டா இருக்கும். ஆனா 23 மட்டும் வாசிக்கலாம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீர்ப்புப்படுத்தும் என்றார். வேணா நம்ம 20ல கூட வாசித்தலாமே, ஒரு 2 minutes எடுத்துக்கலாம். எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் போட்டுட்டு கடைசி சொல்லிருக்கு, இந்த பொல்லாங்கானவைகள் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? புறப்பட்டு மனுஷன் என்ன செய்யும்? தீர்க்கும். அப்ப இதுல விட ஒரு கேரக்டர் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பொல்லாங்க நம்மள என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது இல்லையா? பொறாமையா இருக்கட்டும், மதிகேடா இருக்கட்டும்,
அதுல பொறாமையா இருக்கட்டும், பொல்லாசையா இருக்கட்டும், எந்த காரியமும் அது மனுஷனை தீட்டுப்படுத்தும், அது பொல்லாங்கானது. அது நம்ம என்ன செய்யக்கூடாது, அது நம்ம அதை விட்டு என்ன செய்யணும், விலகு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், வாசிக்க அப்படின்னு சொல்லிடுறேன். தாவீதுடைய ஃபர்ஸ்ட் சன் யாரு? தாவீதுக்கு முதல் மகன் யார்? அம்னோன் தான் தாவீதோட ஃபர்ஸ்ட் சன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ன் அவன். அப்ப தாவீதுக்கு பிறகு யார் தான் ராஜாவா இருக்கணும்? அம்னோன் தான் ராஜா. ஆனா நீங்க வீட்டுல போய் அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க, 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அம்னோன் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்யும் போது அவன் அந்த பொல்லாங்க அவனுடைய மதிகேடு அவனுக்கு வெளிப்பட்டது இல்லையா, அவனுடைய துர்ச்சி சிந்தனை வெளிப்பட்டது, அவனுடைய பாவம் வெளிப்பட்டது. அதனுடைய விளைவாக அம்னோன் தன்னுடைய ராஜஸ்தானத்தை என்ன செய்து போயிட்டாரு, இழந்து போயிட்டு. வாழ்வில் பொல்லாங்க வரும்போது ஒரு வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, ரோமர் 2:9 பொல்லாங்க செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஏன் பொல்லாப்ப நம்ம விடணும்? பொல்லாப்பு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. பொல்லாப்ப நம்ம ஏன் விடணும், இருந்தா என்ன ஆகும்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்க செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலம். அது ஏன் ஆண்டவர் முன்பு யூதர் பின்பு கிரேக்கர்கள்? யூதர்கள் தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்க ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைங்க அப்படி சந்ததின்னு கூட நீங்க அழைக்கப்பட்டிருக்கலாம். கிரேக்கர்கள் எதை காட்டுகிறது? ஞானிகள் இல்லையா. நீங்க ரொம்ப ஞானவானா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அப்போ உபத்திரவம் வியாகுலம் உண்டாகுனா நம்ம அந்த பொல்லாங்கு என்ன செய்திடணும், விட்டுடணும். அப்போ விட்டுட்டா என்ன கிடைக்கும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன செய்யும், உண்டாகும் இல்லையா. அப்போ மார்க்குல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொல்லாங்கானவைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. நீங்க யோசிப்பு பாருங்க, அந்த வார்த்தை அழகா அதுல அப்படி போட்டிருக்கோம். தேவனுக்கு பயந்து ஆதியாகமும் 39:9 இந்த ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமும் 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, வேறொன்றையும் வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? அம்னோன் பொல்லாங்கு செய்தவன் ராஜ்ய பலத்தை இழந்து போனான். ராஜாவுடைய பையன், ஆனா ராஜ்ய பலத்தை இழந்து போனான் பொல்லாங்கு செய்தவன். ஆனா யோசேப்பு ராஜாவுடைய பையன் அல்ல, அடிமை, விற்கப்பட்டான், வேலைக்காரனா இருக்கிறான், பொல்லாங்கு செய்ய பயப்பட்டான், தேவனுக்கு பயந்தான். அது அவங்க ராஜாவுக்கு என்ன செய்துச்சு, உயர்த்திச்சு. அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவனை நன்றி சொல்ல போகிறோம். நலமானவைகள் எவைகள் அல்ல, கர்த்தருடைய வேதம். அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்த்து நீங்க எத்தனை பவுன் ஜுவல் வீட்டுல வச்சிருந்தாலும் அதெல்லாம் பிரஷியஸ். கர்த்தருடைய வேதம் அதை அப்படியே நேசிச்சு நேசிச்சு ருசிச்சு ருசிச்சு வாசித்து பாருங்க. அவர் சொல்றார், நிறைய வழியில் அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்களும் இப்படி நினைச்சிருப்பீங்க, ஒரு ராஜாவா இருக்கிறவருக்கு இவ்வளோ டைம் எடுத்து ஆண்டவரை துதிக்க முடியுமா, தேட முடியுமா? நான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒரு டேனியல் ஒரு தேசத்தினுடைய பிரசிடென்டா இருந்தாலும் 3 வேளை தவறாம ஜெபம் பண்ண. இன்னைக்கு நமக்கு முடியலையே, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு வெறித்தனமான அன்பு, ஒரு வெறித்தனமான ஒரு பாசம். ஆண்டவர் அவர் வேணும் என்ற எண்ணம் அவர்களை துதிக்க வைத்தது. தாவீது சொல்லும் போது சொல்றார், 7 முறை உண்மை நான் துதிப்பேன், வனாந்தரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை துதிப்பேன். ராஜாவா வீற்றிருந்தால் அவர் காலத்துல எத்தனையோ யுத்தங்கள் நடந்தது, தாவீது காலத்துல ஏராளம் யுத்தங்கள் நடந்தது. ஆனாலும் கர்த்தரை துதிக்க அவர் மறக்கல. அவருடைய வேதத்தை குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக வேதத்தை தியானிக்கபடி என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். பிராக்டிக்கலா செஞ்சனால போல்டா சொல்றாரு. எனக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான எனக்கு ஆண்டவர் செல்வங்களை தந்தாலும் அவைகளை காட்டிலும் எனக்கு நலம் எது என்றால் என் தேவனுடைய வேதம் தான் எனக்கு நலம். ஹல்லேலூயா. அதை நான் பிடித்துக் கொள்வேன், அதுதான் எனக்கு நலம். ஹல்லேலூயா.
ஜீவனுக்குள் போவதுனால. அதுக்காக தானே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்துல வாழ்ந்து பாவத்துல அழிந்து போக மனிதன் கூடாது என்பதற்காக கிருபாதார பலியா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் பரலோக ராஜ்யத்தின் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற வழியை நமக்கு எளிதாக்கி கொடுத்திருக்கிறாரு. பிசாசனவன் கூட்டமா நரகத்துக்கு கொண்டு போகுது. அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால ஜீவனுக்கான வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அண்ணன் சொல்றாரு, 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போயிடாத, 2 காலோட 2 கையோட நீ நரகத்துக்கு போறதை விட தரித்து எரிந்து போடு, பிடுங்கி போடு. நீ ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நித்தியமாய் தேவனோடு கூட அந்த உன்னத ராஜ்யத்துல, ஹல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யத்துல வாழ்றது நலமான காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது நலம். ஹல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விடலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை விடுகிறதும் தேவனை பற்றுகிற பயம் இல்லாமல் போகிறதும் எத்தனை பெரிய பொல்லாப்பும் கசப்புமான காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தேவனை விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட அவர் இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா அது போல ஒரு கடினமானது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கேஸ் கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். எலிசா சொல்றார், என் ஆவி உன்னோட போராடலையா? அது ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு அடையாளமா சொல்லப்படும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும் போது அல்ல தட்டிடாதீங்க. அதுல ஒரு நிமிஷம் நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டா போதும், நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஒரு அந்த பாபிலோனுடைய சால்வை, அதனுடைய பொன்பாலம் இதெல்லாம் எடுக்கும் போது அவன் உள்ள சொல்லியிருக்கோம். யோசுவா சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் சாபத்திடாது. அவன் உள்ள சொல்லிச்சு. ஆனா அவன் கையை எடுத்துருச்சு. கூடாரத்துக்குள்ள போய் மறைச்சு வைக்க போறான். அவன் ஒய்ஃபும் சேர்ந்து சொல்லியிருக்கணும், தூரம் கொண்டு போட்டுருங்க. ஆனா அவளுக்கும் அதுல ஆசை. என்ன பிரயோஜனம்? மண்ணுக்குள்ள தோண்டி புதைச்சு வச்சாங்க. அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு கூடாரம் எல்லாம் நிர்மூலமாய் விட்டது. அல்ல ஒரு நிமிடம் அதை ஓவர்டேக் பண்ணியிருந்தானா ஒரு பெரிய கானான் அவனுக்காக காத்திருந்தது. அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக அதில் பிசாசு காட்டுற சில காரியங்களை அதில் பொல்லாங்காய் தோன்றுகிறதுக்கு நம்ம ஒரு நாளும் செவி சாய்க்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறதுல ஒரு வைராக்கியம் பாராட்டினப்ப அது ஒரு கொஞ்ச நேரம் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு துணை செய்ய கூட இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பாஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, தேவ அன்பு, செகண்ட் சர்வீஸ்ன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். தேவ அன்பு ஒரு எண்ணெய் போல நம்ம ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க. சாத்தான் அதை அழைத்து போடுறதுக்கு உபத்திரவத்தை, வியாகுலத்தை, நிகழ்காரியத்தை, வருங்காரியத்தை எதெல்லாமோ கொண்டு வந்து போட்டு அணைக்க பார்க்கிறோம். ஆனா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆவியானவர் உங்க மேல ஹல்லேலூயா எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ரீபாபா ரஷகா தலரபா எல்லாரும் ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நீங்க மாற்றே நீங்க விரும்பினா மட்டும் போதும், நம்ம ஆசைப்பட்டா போதும், அதை நிறைவேற்ற தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எப்பவும் ஃப்ரீ வில்லுக்குள்ள போட்டு வரவரே கிடையாது. ஹல்லேலூயா. காய் பாருங்க, ஆவியில கொலை செய்ய போகும்போது ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உன் கூட பேசலையா? அப்படின்னு சொல்றேன், ஏன் எரிச்சலா இருக்கிற? பாவம் வாசப்படியில படுத்திருக்கு, இன்னும் உள்ள வரல, நினைச்சா நீ விரட்டிடலாம். அல்லது நம்முடைய வாழ்வில் பொல்லாங்குக்கு ஒருபோதும் நம்முடைய உள்ளத்துல இடம் கொடுக்க வேண்டாம். அது நம்முடைய வாழ்வை அல்லேலூயா ஸ்தோத்திரம் பால் எடுத்து விடும். தேவனை பயப்படுகிற பயம் ஒரு யோசுவாவுக்குள்ள இருந்தது போல, ஒரு யோசேப்புக்குள்ள இருந்தது போல, ஒரு தானியலுக்கு இருந்தது போல என்னுடைய வாழ்வில் இருக்குமான. ஹல்லேலூயா. 2 பேரை நான் எக்ஸாம்பிளா கடைசியா சொல்ல விரும்புறேன். பேதுரு செய்ததும் மிகப்பெரிய விஷயம்தான். தேவனை விட்டுட்டாரு. இவர் இயேசு எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிட்டார். ஆனா அடுத்த அந்த அவருடைய உணர்த்துதல் வந்தோன்னு, அவர் சொல்லி முடிச்சு தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு போய் நிற்கும்போது சேவல் கூவுகிறார். ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே பார்க்கிறாரு பேதுருவை. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மனக்கண் முன்னாடி கொள்ளுவாங்க.
மறுத்தடிச்சுட்டு பரவாயில்ல தப்பிச்சுட்டோன்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே பேதுருவை பார்க்கிறாரு. ஏன்னா முந்தின நாள் ராத்திரி தான் சொல்லியிருக்காரு, சேவல் 2 தடவை கூப்பிடுறதுக்கு முன்பே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன். பார்க்குற, ஐயோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துருச்சேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் 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 அழுகிறாரு. ஆண்டவர் அவரை மன்னித்து அவர் பிரதான ஆசாரியனை போல அநேக சபைகளையும் ஆயிரமான ஜனங்களையும் அல்லது தேவனுடைய வழி நடத்துகிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒருவேளை அவருடைய வாழ்வில் அப்படி ஒரு சின்ன நெருடல் இருக்குமானால் ஆண்டவர் அழிந்து போக விடுகிறவர் அல்ல. தேவனிடத்துல போய் மண்டிட்டு கதறுங்க, உங்களை மீண்டும் ஆண்டவர் உயர்த்தி வைத்து அதில் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். ஆனால் யூதாசுக்கு அதே போல ஒரு இன்சிடென்ட் நடந்த. தேவனை இயேசுவை காட்டி கொடுத்தார். அவன் உள்ளத்திலே ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனா அவனுக்கு திரும்பி வர மனசு இல்லை. அவனுடைய வாழ்வு 4 கொண்டு செத்தான். அப்போஸ்தலருக்கு வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து இறந்த பிறகு கூட அவனை பல நாட்களாய் பார்க்காததுனால அது ஊதி வெடித்து போயிடுச்சு. அவனுடைய பரிதாபமான நிலைமை பாரு. அவனுடைய வாழ்வில பொல்லாங்குகள் வரும்போது ஒருவேளை ஏதாவது ஒரு சின்னது பண்ணியிருந்தா கூட பேதுருவோ போல தேவ சமூகத்துல வந்து அல்லது கதரும் போது ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லது எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது தேவன் அப்படியே அல்லது நமக்கு செய்வாராக. எல்லாரும் இந்த ஒரு அடியை கூட பாடி தேவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவா, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்னி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக சம்பமே ஆமென் அக்னி சம்பமே தேற்றும் தெய்வமே